கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 128வது பாடலை பாடுவோம். நான் உம்மை பற்றி இரட்சகா வேன் வெக்கம் அடையேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 128வது பாடலை பாடுவோம். சேர்ந்து பாடலாமா? சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ். எஸ், எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். இந்த சிலுவை அண்டையில் இந்த கால வேளையில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவங்களை மன்னித்தீர் என்ற அந்த கிருபை நிறைந்த அந்த ரட்சிப்பிற்காகவே துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மகா பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பிற்காக
இந்த சிலுவைகளை அழைத்து கொண்டதற்காக எத்தனையோ கோடி பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மொய் உயர்த்துகிறோம், பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரே உள்ளத்தின் ஆழத்தில் அப்படி பாடிடலாமா? சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வாடைந்தே எந்த நேரமும் பேரானந்தம் பொங்கி பாடு. எல்லாரும் சொல்லுங்க உள்ளத்தினால். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்களேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவர். எல்லாரும் சொல்லுங்க. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. இந்த கால வேளையில நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த உயிர்த்தெழுந்த திருநாளில் எங்களோடு கூட இடைபடுங்க, எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த திருநாளின் காலை வேளையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நேற்றைய தினத்தில் கர்த்தர் உபவாச ஜெபத்தில் கர்த்தர் இடைப்பட்டார். நேற்று இரவு கன்வென்ஷன் கூடுகையில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த நாளிலும் நிற்க பண்ணின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே போல அழைத்திருக்கிற அன்பு குருவானவர் ஐயா அவர்களுக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உதவி குருவானவர் ஐயா 2 பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரங்கள். அதே போல பணி முடிந்து கனத்துக்குரிய குருவானவர்கள் இங்கே உண்டு. எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரங்கள். மூப்பர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கொயர், எல்லா யூத் மென்ஸ் எல்லா ஃபெலோஷிப்லையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து கை கொடுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக. இந்த சந்ததிகள் இந்த பூமியில பலத்திருப்பார்களாக. ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இவ்விதமான சீரை பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த நாளிலும் கூட சில காரியங்களை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு இரவு ஒரு அழகான வாக்குத்தத்த செய்தி உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர். நெய்வேலி பகுதியில் ஆத்தும நங்கூரம் என்ற ஒரு சிறிய ஊழியத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காக என்று செய்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களை கூட ஒரு சிலர் அறிந்திருப்பீங்க. ஆத்தும நங்கூரம் என்ற 2 மாத பத்திரிகை வெளியிட்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற ஒரு புத்தகம் இலவசமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று நாங்கள் அச்சிட்டு விநியோகித்து வருகிறோம். இங்கே கூட நேற்று நாங்கள் அதை வைத்து ஜெபித்தோம். வெளியே மேகசின் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு தேவைப்படுமானால் எங்களை தொடர்பு கொள்ளினால் பத்திரிகை உங்களுக்கு இலவசமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். மறுபடியும் உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் ஸ்தோத்திரங்கள். இன்றைக்கு நாம் ஒரு மனிதரை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 2 நாட்களிலே யூதாஸ் காரியோத். தேவ பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பினோமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பினோமானால், வாசிக்கிற முதல் வசனத்திலிருந்து, இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். ஓகேங்களா? 2 நாளைக்கு பின்பு. அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் திருப்புங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இதையும் கூட பார்க்கலாம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னே. ஓகேங்களா? மத்தேயுல நடந்த அபிஷேகம் ஏசப்பா மரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பாக நடந்தது. இங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல பதிவு செய்யப்பட்ட இந்த அபிஷேகம் ஏசப்பா மரணத்துக்கு 6 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஓகேங்களா? ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது.
லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் அது நாயினூர்ல நடந்தது. அது இயேசுபாவுடைய ஊழிய துவக்கத்தில் நடந்தது. அது ஒரு நாயினூர்ல இருந்த ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுபாவுடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து பரிமள தைலம் பூசி ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். லூக்கா 7 வேறு, மத்தேயு 26, மார்க் 14 வேறு, இந்த யோவான் 12 வேறு. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட இந்த அபிஷேகம் மரியாள் பெத்தானியால இயேசுபாவுடைய பாதத்துல வெள்ளைக்கல் பரணிய ஒரு ராத்தல் தைலம் கொண்டு வந்து இயேசுபாவுடைய பாதத்துல பூசுறாங்க. இங்க கண்ணீர்லாம் கிடையாது, பாதத்துல பூசி முத்தமிடுகிறாள் வசனம் இருக்கு. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்களேன், அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய யூதாஸ், சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்திற்கு கொடாமல் போனது என்ன? அவன் தரித்திரரை குறித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 6வது வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்படுகிறது சுமக்கிறானபடினால் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கு என்று வைத்திருந்தாள். நல்ல கவனிங்களேன், 6 நாளைக்கு முன்னாடி இந்த அபிஷேகம் பெத்தானியால நடக்குது. எங்க? மரியாள் வீட்டுல. மரியாள் அப்போ ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுபாவுடைய பாதத்துல பூசுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த யூதாஸ் காரியோத் சொல்றான், இதை 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்பா அப்ப சொல்றாங்க, இவளை விட்டுடு யூதாஸ் அப்படின்னு. ஏன்னா அவன் திருடன், ஏற்கனவே அவன்கிட்ட திருட்டு புத்தி இருக்குதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. இப்போ அப்பா சொல்றாங்க, நீ அவனை விட்டுரு அப்படின்னா. இப்ப என்ன நடக்குது பாருங்களேன், என்ன நடக்குது பாருங்க. இப்ப நம்ம மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். என் கூட எல்லாருமே பைபிள் திருப்பணும், எல்லாரும் பைபிள் திருப்பணும். கொயர் எல்லாரும் திருப்புங்க. ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 26:2 பாருங்க. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுவார். இப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மரியாள் பெத்தானியா அதே ஊர்ல நடக்குது, குஷ்டரோகியா இருந்த சிமியோன் வீட்டுல நடக்குது. அந்த பரணியில அன்னைக்கு ஒரு ராத்தல் தான் கொண்டு வந்தாங்க. இப்ப வீட்டுல அந்த பாட்டில் இருக்குது. மரியாள் பாக்குறாங்க, என் இயேசுவுக்கு தான் இந்த எல்லா தைலமும், எதுக்கு இது நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லி அந்த பாட்டில் முழுவதும் எடுத்துட்டு வந்து அதை உடைத்து இயேசுவோட சிரசில் ஊற்றுகிறாள். 6 நாளைக்கு முன்னாடி பாதத்தில் ஊற்றுனாங்க, இங்க 2 நாளைக்கு முன்னாடி சிரசில் ஊற்றுறாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்களேன். இப்போ 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து. இப்ப யூதாஸ் வேலையை பாருங்களேன். இந்த திருடன் என்ன பண்றான், 6 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல அவன் தான் கொஸ்டினை ரைஸ் பண்றான். ஏன் இப்படி பண்றாரு, ஏன் இப்படி இந்த அம்மா பணத்தை வேஸ்ட் பண்ணுதுன்னு கொஸ்டின் ரைஸ் பண்றான். இப்ப 4 நாள் கழிச்சிருச்சு. இப்போ யூதாஸோடு ஒரு சிலர் சேர்ந்துக்கிட்டாங்க, ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டான் பாருங்க. இந்த திருடன் அவனுக்கு இந்த ஆதரவாக ஒரு சிலரை சேர்த்துக்கிட்டான். சில சீசர்கள் போட்டிருக்கு. இதுதான் அவனுடைய செயல்பாடு. ஏன் இவன் இப்படி செயல்பட்டான்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். 6 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல இயேசுவா விட்டுடுன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அவன் விடாம என்ன பண்றான், அவனுக்கு ஆதரவா பேசுகிற, அவனோட ஆதரவா இருக்கிற ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டான். சீசர்களை பத்தி பேசுறேன். இங்க சீசர்களை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் கொஸ்டின் ரைஸ் பண்ணான். இதை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, இதை 300 பணத்துக்கு விற்று இருக்கலாமே. இயேசுவா அப்பவும் சொல்லிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. இதுக்கு இடையில இந்த 4 நாட்கள்ல அவனுக்குள்ள எந்த மனம் திரும்புதலும் இல்லை. அவன் தனக்கு ஆதரவா பேசுகிற, தன்னோடு இணைந்து கொள்கிற ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தான் அந்த கொஸ்டினை ரைஸ் பண்றான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இவனுடைய செயல்பாடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 3வது வசனத்தை வாசிப்போமா? அதே மத்தேயு 26:3. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரண்மனையிலே கூடி இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து, ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இப்போ அவங்க டீம் என்ன பண்றாங்க, இயேசுவை கொலை செய்யணும்னு பிளான் பண்றானுங்க. பண்ணிட்டு ஐயோ வேண்டாம், இந்த பண்டிகையில கொலை பண்ணணும்னா பிரச்சனை ஆயிரும், இந்த பண்டிகையில இயேசுவை கொலை செய்யக்கூடாது என்று முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பஸ்கா பண்டிகையில இயேசுவை கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்க தீர்மானம் நடக்குது கமிட்டியில. ஓகே, ஆனா இந்த திருடன் 6 நாளைக்கு முன்னாடி கொஸ்டின் ரைஸ் பண்ணா,
இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கூட்டத்தை சேர்த்து ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றான். என்ன பண்றான் பாருங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். 14வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க. இன்னொரு அபத்தம் பாருங்களேன். ஆனா அந்த மீதமுள்ள சீசர்கள் தப்பிச்சுக்கிட்டாங்க. நல்ல வேளை அவங்க எல்லாம் கூட போகல, இவன் மட்டும் போறான். போய் பிரதான ஆசிரியர்கிட்ட போய் பேசுறான். நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு என்ன தருவீங்க? அந்த 6 நாளைக்கு முன்னாடியே விடுன்னு கர்த்தர் உணர்த்தினாங்கல்ல. கர்த்தர் இதை செய்யாத, நீ உன் வேலையை மட்டும் பாரு, ஊழியத்தை பாருன்னு சொன்னதை விட்டுட்டு அவன் தனக்கு ஆதரவா 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவன் செயல்படுறான். அவன் பிசாசு இறங்கி வேலை செய்யுது. இப்ப நேர பிரதான ஆசிரியர்கிட்ட போய் நான் காட்டி கொடுக்கறது ஹெல்ப் பண்றேன், எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கறான். இப்போ ஏற்கனவே கமிட்டி என்ன பிளான் பண்ணிச்சு? ஏசப்பாவை கொலை செய்யக்கூடாது, பஸ்கா மாட்டீங்களேன்னு பிளான் பண்ணி இருக்குது. அந்த பிளானை இவன் உடைக்கிறான். இயேசுவை நாளைக்கே கொலை பண்ணுவோம், இயேசுவை நாளைக்கே நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், இயேசுவை நாளைக்கே நம்ம கொலை செய்வோம், உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இவனா போய் பேசுறான். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா 30 வெள்ளிக்காசுக்கு டீல் நடக்குது. 30 வெள்ளிக்காசுக்கு டீல் நடக்குது. சிம்சோனை காட்டி கொடுக்கறதுக்காக தெலீலால்ட்ட வந்து அந்த பெலிஸ்திய அதிபதிகள் வந்து பேசுவானுங்க. என்ன பேசுவானோ தெரியுமா? ஆளுக்கு 1100 வெள்ளிக்காசு தரோம்யா. சிம்சோனை காட்டி கொடுக்கறதுக்கு தெலீலால்ட்ட ஆளுக்கு 1500 காசு, 5500 வெள்ளிக்காசு சிம்சோனுக்கு. எங்க அப்பாவுக்கு 30 காசு. 5500 வெள்ளிக்காசு சிம்சோனுக்கு, ஆனா எங்க அப்பாவுக்கு 30 காசு. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. இந்த திருடன் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த வஞ்சகம், அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணணும், இல்ல நான் ஒரு கூட்டத்தை சேர்க்கணும். இந்த செயல்பாடு எங்க வந்து நிறுத்துது பாருங்க. 30 வெள்ளிக்காசு. இதெல்லாம் ஏன் பிரதர் நடக்குது? அப்படிதான் நடக்கும் பாருங்களேன், அப்படிதான் நடக்கும். 12 பேர் இருந்தா ஒருத்தன் அதுல யூதாஸ் இருக்க தான் செய்வான். ஏன் அப்படி இருக்கிறான் அப்படின்னா அது அவனை குறித்து எழுதப்பட்ட எழுத்து. இப்ப நீங்க பாருங்களேன், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். தேவ பிள்ளைகள் திருப்புங்க, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12, 13 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 12 and 13. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவளோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசு. ஏற்கனவே எழுதியாச்சு பிரதர், ஏற்கனவே மேல எழுதப்பட்ட தரிசனம் அதுதான். இப்ப பாருங்க, கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. சிம்சோனுக்கு 5500 வெள்ளிக்காசு, எங்க அப்பாவுக்கு 30 காசு. அதாங்க அப்படிதான் அவங்க டீல் பண்றாங்க. அதுதான் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். சரி, இந்த 30 வெள்ளிக்காசு எதுக்கு பிரதர் அப்படின்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21:32 வாசிப்போமா? எக்ஸோடஸ் chapter 21 verse 32 நம்ம வாசிக்க போறோம். எக்ஸோடஸ் chapter 21:32 வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க வேண்டும். அமௌண்ட் ஆஃப் ஸ்லேவ், அடிமையினுடைய பைசா தான் இந்த 30 காசு. அவர் தேவனுடைய தற்சரூபமாயிருந்தும் தேவனுக்குரியதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, அந்த அடிமையாக தாழ்த்தப்பட்டதுக்கு 30 வெள்ளிக்காசு தான் டீல். அந்த 30 வெள்ளிக்காசுக்கு தான் இந்த யூதாஸ் காரியத்து ஓகே சொல்றான். இதை தரித்திரருக்கு விற்று 300 பணத்துக்கு கொடுக்கலாமே. 300 பணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அன்னைக்கு 5000 பேர் அப்பா போஷிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நீங்களே போஜனம் கொடுத்துருங்களேன்னு சீஷட்ட சொன்னா அந்தரையா வந்து சொல்லுவாரு, ஐயா ஆண்டவரே, 200 பணத்துக்கு போய் ஃபுட் வாங்கினா கூட 5000 பேரை போஷிக்க முடியாதுன்னு அப்ப சொல்லுவாரு. அப்போ 200 பணத்தை விட 300 பணம் எவ்வளவு வேல்யூ பாருங்க. 10,000 பேருக்கு போஜனம் கொடுத்துடலாம், ஒரு அசனத்தையே நடத்திடலாம். ஆனா இப்ப இவன் பேசுறான், 30 வெள்ளிக்காசுக்கு டீல் பேசுறான். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதுதாங்க அவன் மேல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். இடர்களில் வருகிறது கூடாத காரியம், ஆனால் யாரால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, காரியத்தின் கடைத்தொகை ஐயோ. அப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப இந்த டீல், ஏசப்பா பஸ்கா பண்டிகையில நமக்காக பலியாகணும்,
அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி பஸ்கா அன்னைக்கு பலியாகணுங்கிறது தீர்க்க தரிசனம். ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு தன்னை முழுவதுமாக விற்று போட்ட இந்த யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்தி என்ன தெரியுமா? நம்ம எல்லார் மேலேயும் தீர்க்க தரிசனம் இருக்கு சிஸ்டர். நம்ம எல்லார் மேலேயும் தீர்க்க தரிசனம் இருக்கு பிரதர். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு கிடைக்கல. இயேசுனா என்னன்னு நிறைய பேருக்கு, இன்னும் பல கோடி பேருக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தம்முடைய கிருபையை தந்திருக்கிறார் என்றால், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், பரிசுத்த ஆலயத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் நாம் பாக்கியவான்கள், நாம் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள். நம்ம எல்லார் மேலும் இந்த தரிசனம் இருக்குது. நம்ம மேல எல்லார் மேலும் கர்த்தருடைய திட்டம் இருக்குது. நீங்க டாக்டரா இருக்கிறீங்களா, நீங்க ப்ரொஃபஸரா இருக்கிறீங்களா, நீங்க ஒர்க் பண்றீங்களா, நீங்க பிசினஸ் பண்றீங்களா, நீங்க ஹோம் மேக்கரா இருக்கிறீங்களா, நீங்க ரிட்டையர்ட் ஆயிருக்கீங்களா, நீங்க படிக்கிறீங்களா, நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்களா, நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்களா, எல்லார் மேலும் தேவ தரிசனம் உண்டு. எல்லாரை குறித்து இந்த வேதம் எழுதி இருக்கிறது. எபேசியர் 1:4 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை முன்னறிந்திருக்கிறேன். எரேமியா 1:5 கர்த்தர் சொல்றாரு, உன் தாயின் கருவில் உருவாக்கினதே நான் தான். நம்ம மேல உள்ள தரிசனம் உண்டு பிரதர், நம்ம மேல தரிசனம் உண்டு சிஸ்டர். ஆனா அந்த தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்? அந்த தரிசனம் நிறைவேறுகிறதற்காக நாம் யாரோடு இணைந்து இருக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, லூக்கால இந்த 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 ராப்போஜன பண்டிகைக்கு முன்பதாகவே சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். உள்ள புகுந்துதான் இவ்வளவு வேலை நடக்குது. அப்படியானால் தன் மேல் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தன்னை விற்று போட்டிருந்த, தன்னை பிசாசோடு இணைத்துக் கொண்டிருந்த இந்த யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். பிசாசோட கொலாபரேஷன் வித் டெவில் இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். இதற்காக நம்ம அழைக்கப்படலை. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டு வச்ச உங்க திட்டமும் உங்க தரிசனமும் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நான் என்ன உங்க கையில தருகிற ஆண்டவரே. இவன் அவனை பத்தி எழுதின தீர்க்க தரிசனத்துக்கு எவ்வளவு அழகா விட்டு போட்டான் பாருங்க. நீங்க யோவான் 13:2 பாத்தீங்கன்னா, பிசாசு அவனை தூண்டினான். எங்க? கம்யூனியன் சர்வீஸ்ல பிசாசு அவனை தூண்டினான். கம்யூனியனை வாங்கிட்டு இயேசு அந்த துணிக்கையை அவன்கிட்ட கொடுத்தார். அப்பொழுது பிசாசு புகுந்தான். ஏற்கனவே புகுந்த பிசாசு, ஏற்கனவே தூண்டிட்டு கிடக்கிற பிசாசு இப்ப கம்யூனியன் சர்வீஸ் முடிஞ்ச உடனே மறுபடியும் புகுந்தான் போட்டிருக்கு. அவன் எழுந்து இயேசுவை காட்டி கொடுக்க புறப்பட்டான். அந்த நேரம் ராக்காலமா இருந்தது. அப்ப எவ்வளவு அழகா அவன் டீலிங் பாருங்க, பிசாசோடு டீலிங். அவன் மேல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு அந்த சத்ருவானவனோடு டீலிங். இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், நாம் விசேஷமானவர்கள். நம்ம மேல உள்ள அழைப்பு அற்புதமானது. தேவன் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் பாக்கியம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லுவோம், நாங்க உங்க திட்டத்தின்படி உங்க டீல் படி தான் நாங்க வரணும் ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த டீலுக்குள்ள நாங்க வந்துடக்கூடாது. ஒப்பு கொடுப்போம். யூதாஸுக்கு என்னன்னா, ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாரு. ஏசப்பா தப்பிச்சு வந்துருவாரு, ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சிருந்திருப்பான் போல இருக்கு. யூதாஸை விட பேதுரு கடினமான பாவத்தை செய்தார். அவர் சபிக்க தொடங்கினார். இயேசுவை நான் அறியேன் என்று சபிக்க தொடங்கினார். இவன் நினைச்சான் தப்பிச்சு வந்துருவாரு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டான். இல்ல, ஆனால் பேதுரு உடனே மனம் கசந்து அழுதான். இவன் எங்க போய் நின்னான் தெரியுமா? இவன் பிரதான ஆசிரியர்கிட்ட போய் நிக்கிறான். அவங்க சொல்லிட்டாங்க, ஓம் பாடு, அது உன் காசு பாடு. இல்ல 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 இல்ல, இன்னைக்கு ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு நம்ம கூட தவறு பண்ணி இருக்கிறோம். நிறைய நேரம் ஏசப்பாவை காட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த மண்ணிங்க ஆண்டவரே, மனம் கசந்து அழுதான். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவனுக்குள்ள பாவ உணர்வு உண்டானது. பேதுருக்குள்ள இவனுக்குள்ள குற்ற உணர்வு பிசாசு கொடுப்பான். பாவ உணர்வு கர்த்தர் கொடுப்பாரு. பாவ உணர்வு அடைந்த உடனே அவன் மனம் கசந்து அழுகிறான். குற்ற உணர்வு அடைந்த உடனே பிரதான ஆசிரியர் போய் நிற்கிறான். இல்லைங்க, இல்ல இல்ல, இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், என் மேல உள்ள தரிசனம் நிறைவேறுகிறதற்கு இந்த காலை வேளையில் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளை. என்னை கொண்டு நீங்க இந்த பூமியில, இந்த சர்ச்ல, இந்த என் ஆபீஸ்ல, என் மினிஸ்ட்ரியில, என் ஃபேமிலியில, எனக்குடைய பர்சனல்ல நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ அதுக்கு நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே ஒரு மனுஷனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஐசாயா chapter 53 verse 9. சேர்ந்து வாசிப்போமா? துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். சூப்பர்ல?
துன்மார்க்கரோடே ப்ளூரல் இருக்கு, ப்ளூரல் துன்மார்க்கர்கள். அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோட போட்டிருக்கா, ஐஸ்வர்யவானோட போட்டிருக்கா, சிங்குலர். இப்ப ஏசப்பா மரிச்சிட்டாங்க. காலையில 9 மணிக்கு ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படுறாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு ஏசப்பா மரிக்கிறாங்க. 6 மணி நேரம் சிலுவையில் இருக்கிறாங்க. 3ஆம் மணி வேளையிலே அவர் இயேசு ஏலி ஏலி லாமா லாமா சபத்கானி என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்போ ஏசப்பா சரீரம் அங்க தொங்கிட்டு இருக்குது. ஏசப்பா சரீரத்தை அடக்கம் பண்ணணும். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தொங்க போட்டுருவாங்க. கல்லர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சரீரத்தை அப்படியே தொங்க போட்டுருவாங்க. அங்கே செத்து அங்கே கிடந்து அப்படியே நாரி போய் கிடக்கும். ஆனா இது மகிமையின் சரீரம், இது ஏக சக்கராதிபதியின் சரீரம், இது சாவாமை உள்ளவரின் சரீரம். அதை எடுத்து அடக்கம் பண்ணணுமே. அவர் அக்கிரமக்காரர்களோடு மரித்தார், துன்மார்க்கரோட அவர் மரித்தார். ஆனால் அவர் அவருடைய சரீரம் எங்க போகணும் தெரியுமா? மகிமையான ஒரு இடத்துக்கு போகணும். இந்த நேரத்துல தாங்க ஒரு மனுஷன் உள்ள வரான். அவன் பேர் தான் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அவன் தேவனுக்கு பயந்திருந்தான், அவன் நீதிமானாயிருந்தான், அவன் இந்த கமிட்டியோட ஆலோசனை சங்கத்துடைய எந்த ஒரு இதற்கும் உடன்படாதவனாயிருந்தான். அவன் தனக்கென்று வட்டி வைத்திருந்த ஒரு நாளும் ஒருவரும் ஒரு காலம் அடக்கம் பண்ணப்படாத ஒரு கல்லறை ஒன்றை வைத்திருந்தான். இப்ப அவனுக்குள்ள அந்த தரிசனம் கடந்து வருது பாருங்க சிஸ்டர். அவன் அது வரைக்கும் சீன்ல இல்ல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருந்திருந்தாரு. ஆனா கர்த்தர் எவ்வளவு அழகானவர் பாருங்க. ஏசாயா 53:9 உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு நேரா போகுது? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு நேராய் கடந்து போகிறது. அவனை குறித்து வசனம் சொல்கிறது பாருங்களேன். எடுத்து வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:50 வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? 23:50 23:50 லூக். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மையிலே வெட்டப்பட்டதும் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாதுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது அற்புதமானது சிஸ்டர். கிறிஸ்தவம் என்பது மேன்மையானது. அது ரொம்ப சென்சிட்டிவானது. சும்மா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் கலைக்க முடியாது. நம்ம கலைச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வாழணும், நம்ம சந்ததி இந்த பூமியில வாழணும். கிறிஸ்தவம் என்பது மேன்மையானது. அது நம்மோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு அற்புதமான நகர்வு. அது இவர் காத்திருக்கிறாரு. இப்போ இந்த தரிசனம் எனக்கானது. இயேசுவின் சரீரத்தை நான் அடக்கம் பண்ண வேண்டும், இது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அறிமுகமானவர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, சீஷர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, அவரிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிக்கட்டும் பிரதர், என் மேல உள்ள தரிசனம் நிறைவேறணும் என்று சொல்லி துணிந்து போய், மார்க்ல இருக்கு வசனம், மார்க் 15:43 அவன் பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய், எங்க அப்பா தரிசனம் நிறைவேறணும் பிரதர், என்னை குறித்து எழுதப்பட்ட என் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், ஆசீர்வாதமா இருப்பாய், நான் உன்னை ஜாதிகளுக்குள்ள தீர்க்கதரிசியாய் கட்டளையிடுவேனா தீர்க்கதரிசியாய் கர்த்தர் நிறுத்துவார், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேனா செய்வார், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பார், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றால் தாங்குவார். அதற்கு நாம் காத்திருக்கிறோமா? நாம் காத்திருக்கிறோமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்ம அடுத்து ஒரு மகிமையான திருவிருந்துக்குள்ள போக போறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்ற சரீரமா இருக்கிறது என்றார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணி இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் உடன்படிக்கையின் ரத்தம். அதை வாங்கின பின்பு சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், என் தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் என் அப்பாவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு முன் குறிக்கப்பட்டவன் நான் என்று எழுந்து துணிந்து புறப்பட்டு போய் காரியத்தை அழகாக நிறைவேற்றின யோசேப்பு அரிமத்தியா ஊரானை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில. தன் மேல் நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்காக பிசாசோடு இணைந்திருந்த யூதாஸ்காரியோத், தன் மேல் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக துணிந்து புறப்பட்டிருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு,
யாரு பிரதர் நீங்க, யாரு பிரதர் நாம, யாரு சிஸ்டர் நீங்க, யாரு சிஸ்டர் நாம அன்றுட்ட சொல்லுவோம். நேற்று இரவு கர்த்தர் நம்மோடு கூட இடைவிட்டா. மேடைகள் தகர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேசினார். உங்ககிட்ட மேடை இருக்குன்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, இந்த தீர்க்கதரிசி சொல்லித்தர மாட்டாங்க, இந்த ஊழியக்காரன் சொல்லித்தர மாட்டான். உங்ககிட்ட உடைக்க வேண்டிய மேடைகள் இருக்குன்னு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இந்த பைபிள் தான் சொல்லும் பிரதர். இந்த பிரமாணம் சொல்லித்தரும், இந்த கட்டளை சொல்லித்தரும், இந்த வேதம் சொல்லித்தரும், இந்த நியாய பிரமாணம் சொல்லித்தரும். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரிந்திருந்தார், அவருடைய பெயர் இயேசு, அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பது. இதுக்கு பேர் இயேசு. வெளிப்படுத்தல் 19:13 வசனம் சொல்கிறது, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இதுக்கு பேர் தாங்க இயேசு. இந்த பைபிளுக்கு பேர் இயேசு. இதோடு இணைந்து இருக்க முடியாது. இதில் எழுதப்பட்ட என் எழுத்துக்கள் நிறைவேறும்படியாய், இதில் சொல்லப்பட்ட என்னை குறித்து சொல்லப்பட்ட என் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் இந்த காலைவேளையில ஒப்பு கொடுக்கிறேன். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போல, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போல. யூதாஸ் காரியத்தை மினிஸ்ட்ரிலாம் பண்ணாரு, அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்தது. ரெண்டு பேரை அனுப்பும் போது யூதாஸ் கிட்ட தான் அற்புதம் நடந்தது. ஆனா என்னைக்கு பிசாசோடு கொலாபரேட் பண்ணானோ முடிஞ்சு போச்சு. அவனுடைய வாழ்க்கை முடிந்து நான்கு கொண்டு செத்தான், குடல் வெடித்து செத்தான் போட்டிருக்கு பைபிள்ல. இல்ல, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு சிறிய மெசேஜ் தான், ஆனா கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்தவம் என்பது விளையாட்டு அல்ல. கிறிஸ்தவம் என்பது எப்படினாலும் மாத்தி போடலாம் கிடையாது. அது உணர்வு பூர்வமானது, அது தேவனோடு பயணிக்க கூடியது, அது கர்த்தருடைய நாமத்துக்கு என்று மகிமையான காரியங்களை செய்து முடித்து விடும். சாலமோனை பார்த்தோம், ஆஷா ராஜாவை பார்த்தோம், யோசபாத்தை பார்த்தோம் நேற்று ராத்திரி. எல்லாமே கர்த்தருக்குன்னு பெரிய காரியத்தை செஞ்சவங்க, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தவர்கள். ஆனால் தங்களுடைய மேடைகளை இடிக்காததுனால, தங்கிட்ட இருக்கிற பெருமை, தங்கிட்ட இருக்கிற அந்த சுயநலம், தங்கிட்ட இருக்கிற அந்த பிரைட், அந்த சுய நீதி எல்லாம் உடைக்காததுனால 7 பேருடைய வாழ்க்கையும் பரிதாபமாக முடிந்தது நேற்று ராத்திரி பார்த்தோம். இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், நம்ம அதுக்காக அழைக்கப்படலை. அப்படி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல, எல்லார் தேவ சமூகத்துல, சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாடை. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடு. சொல்லுங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. இந்த சிலுவை ரொம்ப அழகானது சிஸ்டர், சிலுவை ரொம்ப அழகானது பிரதர். அவரோடு பயணிக்கிற இந்த வாழ்க்கை மேன்மையானது. நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் நான் பிசாசோட கூட்டணி வச்சிட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரை விட்டு விடுன்னு சொல்லும் போது 6 நாளைக்கு முன்னாடி அவன் விட்டு இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவன் தப்பியிருப்பான், அவன் மன்னிப்பை பெற்றிருந்திருப்பான். 6 நாளைக்கு முன்னாடி விடுன்னு சொன்ன உடனே விடாம தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான் பாருங்க. நல்ல வேலை அந்த கூட்டத்தை அவன் தப்பிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் அழைக்கப்பட்டது மேன்மையான காரியத்தை செய்கிறதுக்கு பிரதர். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நான் என்ன தாழ்த்தி தருகிற ஆண்டவரே, என்ன தாழ்த்தி தருகிற ஆண்டவரே, என் மேல உள்ள திட்டம் நிறைவேறட்டும்பா. ஏன் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க? ஏன் இந்த கல்வியை தந்தீங்க? ஏன் இந்த கிருபையை தந்தீங்க? ஏன் இந்த சம்பாத்தியத்தை தந்தீங்க? ஏன் இந்த குடும்பத்தை தந்தீங்க? ஏன் இப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தந்தீங்க? அதை நான் ஒரு நாள் போக்கடித்து விடக்கூடாது. யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து சொல்றாரு, யோனா மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து சொல்றாரு, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இல்ல, கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கும், கிருபை மேல கிருபைகளை பெற்றுக்கொள்கிறதற்கும், கிருபையிலே நிலை நிற்பதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நாங்க இன்னும் எங்களை உடைய கரத்துக்குள்ள தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. இந்த சிலுவைக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம். உடைய ரத்தத்தின் துளிகள் எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. நீங்க எங்களை உணர்த்தும் போதே நாங்க கீழ்ப்படிஞ்சிடணும்பா. விட்டுடு விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது நாங்க விட்டுறணும் ஆண்டவரே. இதுல எங்கள் பெருமைகளை எங்களுடைய காரியங்களை நாங்கள் முன்னிறுத்தினோம், ஆனால் தோத்துட்டோம் ஆண்டவரே. நிறைய தோத்து போயிட்டோம். இன்னைக்கு சொல்லுங்க, நாங்க விட்டுறோம் ஆண்டவரே, விட்டு விடுகிறோம். அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைவிடுங்கப்பா. இன்னைக்கு திரு பந்திக்குள்ள நாங்க போக போறோம். உடைய சரீரத்தையும் உடைய ரத்தத்தையும் பானம் பண்ண புசிப்பதற்கு நாங்கள் இன்னைக்கு ஆயத்தமாகி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை உடைய ரத்தத்தினால கழுவிருங்க ஆண்டவரே. உடைய கல்வாரியின் திரு ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும்பா. கல்வாரியின் ரத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயங்களிலும் உடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், ஒரே நிமிஷம் அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். நாங்க உங்க பிள்ளைங்கப்பா. உங்களை துக்கப்படுத்தினது உண்மைதான், உங்களை வேதனைப்படுத்தினது உண்மைதான். ஆனால் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்து விடும்படி இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ரத்தத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வேதத்தையும் இந்த வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. மேல் மாத்திரம் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக எங்கள் மேல் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நாங்கள் வேகமாய் ஆவியானவரோடு இணைந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்துங்கப்பா. இந்த நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்துங்க. அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி எல்லா கணம் எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென்.